சாந்தி 20/6/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களிடம் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் பொக்கிஷம் அளவற்று இருக்கின்றது. நீங்கள் அதனை தானம் செய்யுங்கள். உங்களது வாசலில் வந்து யாரும் வெறும் கையுடன் திரும்பி சென்றுவிடக் கூடாது. கேள்வி: அனைத்து சம்பந்தங்களின் சாக்ரீனாக இருக்கும் இனிமையான தந்தை தனது குழந்தைகளுக்கு எந்த ஸ்ரீமத்து கொடுக்கின்றார்? பதில்: இனிய குழந்தைகளே, தனது புத்தி யோகத்தை அனைத்து திசைகளிலிருந்தும் நீக்கி என் ஒருவனை நினைவு செய்து கொண்டே இருங்கள். உலகின் எந்த ஒரு பொருளும் உற்றார் உறவினர்களின் நினைவும் வந்துவிடக்கூடாது. ஏனெனில் இந்த நேரத்தில் அனைவரும் துக்கம் கொடுக்கக்கூடியவர்கள். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டுமெனில் 63 பிறவிகளின் கணக்கு வழக்குகளை முடிப்பதற்கான முயற்சி அவசியம் செய்ய வேண்டும். அனைத்தையும் மறந்து அஷரீரி ஆகின்ற பொழுதுதான் கணக்கு வழக்கு முடியும். நான் அனைத்து சம்பந்தங்களின் சாக்ரீனாக இருக்கின்றேன். ஓம் சாந்தி. யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று பாப் தாதா குழந்தைகளிடம் கேட்கின்றார். சிவ தந்தையின் நினைவில். சிவ பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கின்றோம் என்று உடனேயே உரத்த குரலில் கூற வேண்டும். குழந்தைகளாகிய, அதாவது ஆத்மாக்களாகிய உங்களது தொடர்பு சிவ தந்தையிடம் இருக்கின்றது. நீங்கள் பிரம்மா மூலமாக சிவ பாபாவினுடைய குழந்தையாக ஆகின்றீர்கள். ஏனெனில் சிவ தந்தையை இவர் மூலமாகத்தான் சந்திக்கின்றோம். இவர், அதாவது பிரம்மா பாபா, இடைத்தரகர் என்றும் கூறப்படுகின்றார். தரகருக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் இடையில் வரக்கூடிய இடைத்தரகர், அவ்வளவுதான். கொடுக்கல் வாங்கல் போன்ற அனைத்து கணக்குகளும் தந்தையிடம் இருக்க வேண்டுமே தவிர இவரிடம் அல்ல. பிரம்மா பாபாவிடம் நாம எந்த கொடுக்கல் வாங்கல் செய்யறதில்லை. எல்லாமே சர்வம் சிவார்ப்பணம். இவரது கொடுக்கல் வாங்கல் கூட, அதாவது பிரம்மா பாபாவே கொடுக்கல் வாங்கல் சிவ தந்தையிடம்தான். பாபாக்காக சேவை பண்ணாரு, ரிட்டர்ன் பாபாவிடம் இருந்து வாங்க போறாரு. இவரும் அந்த தந்தையிடம், சிவ தந்தையிடம் தனது அனைத்தும், என்னது அனைத்தும் தங்களுடையது என்று கூறுகின்றார். ஒன்று நான் ஆத்மா என்ற நிச்சயம், மற்றொன்று ஆத்மாக்களாகிய நாம் இப்பொழுது பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தியினை அடைந்து கொண்டே இருக்கின்றோம் என்ற நிச்சயம் உங்களிடம் இருக்கின்றது. எண்ணம், சொல், செயல், உடல், மனம், பொருள் மூலம் நாம் சிவ தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகின்றோம். இவர் அனைத்தையும் சிவ பாபாவிற்கு அர்ப்பணம் செய்திருக்கின்றார். பிறகு இப்படி செய்யுங்கள், இப்படி பயன்படுத்துங்கள் என்று சிவ தந்தை கட்டளையிடுகின்றார். இதுதான் ஸ்ரீமத் என்று கூறப்படுகின்றது. நான் இந்த பழைய சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன் என்று ஸ்வயம் தந்தை கூறுகின்றார். இவரும் தூய்மை இல்லாமல் இருந்து தூய்மையானவராக ஆகிக் கொண்டே இருக்கின்றார். இதை கூறியது யார்? சிவ தந்தை ஆவார். இவரும் தூய்மை ஆகிக் கொண்டுதான் இருக்கின்றார். இவருக்கும் என்னிடத்தில் கணக்கு வழக்கு இருக்கின்றது. இவருக்கு வேறு யாரிடத்திலும் கணக்கு கிடையாது. சிவ் பாபா, கேர் ஆஃப் பிரம்மா பாபா என்று நீங்கள் கடிதம் எழுதுகின்றீர்கள்.
ஆனால் மாயை நிரந்தரமாக நினைவு செய்ய விடுவது இல்லை. புத்தி யோகத்தை அடிக்கடி துண்டித்து விடுகின்றது. ஒருவேளை இந்த முயற்சியை உறுதியாக செய்தால் மற்ற அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். சரீரத்தையும் மறந்து விடுவீர்கள். இந்த சரீரம் இருக்கும், ஆனால் ஆத்மாவிற்கு இந்த அனைத்தின் மீதும் வெறுப்பு ஏற்பட்டுவிடும். இந்த நிலையை உருவாக்குவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். கடைசியில் நமக்கு நமது சரீரத்தின் நினைவு கூட வரக்கூடாது என்று சிவ தந்தை கூறுகின்றார். தன்னை அசரீரி என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். நான் சதா அஷரீரியாக இருக்கின்றேன். நீங்களும் அஷரீரியாக இருந்தீர்கள். பிறகு நீங்கள் நடிப்பு நடித்தீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும் நடிப்பு நடிக்க வேண்டும். இதுதான் முயற்சியாகும். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது சிறிய விஷயமா என்ன? மனிதர்கள்தான் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும். இந்த தேவதைகளும் மனிதர்கள்தான். ஆனால் இவர்கள் தெய்வீக குணங்களை உடைய தேவதைகள் என்று கூறப்படுகின்றனர். லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கும் தங்களது குழந்தைகள் இருப்பார்கள் அல்லவா? ஆனால் இன்றைய நாட்களில் மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையுடன் இந்த லக்ஷ்மி நாராயணரையும் தாயும் நீயே தந்தையும் நீயே என்று கூறுகின்றனர். உண்மையில் இந்த மகிமை சிவ தந்தையுடையது ஆகும். தேவதைகளுக்கு நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று மகிமை பாடுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு ஏன் பூஜை செய்கின்றனர் என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள்தான் தாய் தந்தை போன்ற மகிமை இப்பொழுது நீங்கள் பாட மாட்டீர்கள். அதாவது துமேவ மாதாக்ஷ பிதா துவமேவ துவமேவ பந்து சகா துவமேவ, தாயும் நீயே தந்தையும் நீயே அனைத்து உறவும் நீயே நண்பனும் நீயே நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவரை நீங்க சர்வ சம்பந்தத்தோட அவரை நினைக்கிறீங்க. அதனால நம்ம பாட்டு பாடுறதில்ல, பிராக்டிக்கலா இருக்கிறோம். சிவ தந்தை நிராகாரமான பரமபிதா பரமாத்மா என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவரிடமிருந்துதான் சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. மற்றபடி உறவினர்கள் அனைவரிடமிருந்தும் துக்கம்தான் கிடைக்கின்றது. இவர் ஒரு சாக்ரின் போன்று இருக்கின்றார். இவர் மூலமாக சர்வ சம்பந்தங்களின் ரசனையும் கிடைக்கின்றது. ஆகையினால மாமா சித்தப்பா பெரியப்பா போன்றவர்களிடமிருந்து புத்தி யோகத்தை நீக்கி ஒரு சிவ தந்தையிடம் உங்களுடைய புத்தி யோகத்தை இணையுங்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் அவரே. இதை நீங்கள் பாடவும் செய்கின்றீர்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே ஆவார். எல்லாருமே நமக்கு அவர் பாபா சொல்றாரு, லௌகீக தந்தையிடம் இருந்து என்ன கிடைக்குது? கடைசியில துக்கம் தான் கிடைக்குது. மற்றபடி ஆசிரியராக இருப்பவர் யாருக்கும் துக்கம் கொடுப்பது கிடையாது. ஆசிரியரிடம் சென்று படிப்பதன் மூலமாக நீங்கள் சரீர நிர்வாகத்தை செய்து கொள்கின்றீர்கள். லௌகீக தந்தை குழந்தைங்களுக்கு துக்கம் கொடுக்க மாட்டாரு, ஆனா பர்மனண்டா இருக்க மாட்டாரு. அப்பா குழந்தைங்க என்ன பண்றாங்க? துக்கப்படுவாங்க. அப்பா போயிட்டா கஷ்டமா தானே இருக்கும். அதுக்காக பர்மனண்டா ஃபாதர்ஸ் எல்லாருமே உடலின் தந்தை நிரந்தரமா இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. அதுதான், வேற எந்த காரணமும் இல்லை. ரிலேஷன்ஸு கூட நல்லவங்களும் கூட இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாம் கூட இருக்காங்க. ஆனா அவங்க போயிட்டாங்கன்னா, அது ரொம்ப நல்லவங்க போயிட்டாங்கன்னா தாங்க முடியாதுல்ல. அப்ப ரொம்ப துக்கப்படுறாங்க. அவங்க துக்கம் கொடுக்கவே இல்லை, நல்லதுதான் செஞ்சாங்க. ஆனா அவங்க பர்மனண்டா இல்லைன்னா அப்ப நினைச்சு கவலைப்படுவாங்க. புரியுதுங்களா? அதனால பாபா சொல்றாரு,
மற்றபடி லௌகிக ரிலேஷன் எல்லாரும் துக்கம் கொடுக்க போறது கிடையாது. சிலர் துக்கம் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஆனா அவங்க உயிரோட இருந்துட்டு துக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நல்லவங்கலாம் சீக்கிரம் போயிடுறாங்க. அவங்க போனதுனால இவங்க துக்கப்படுறாங்க. அவங்க மொத்தத்துல இருக்கிறவங்களாலேயும் துக்கம், போனவங்களாலேயும் துக்கம். அதனாலதான் பாபா ஜென்ரலா சொல்றாரு, இந்த சொந்தக்காரங்க அப்படின்னா சிலர் இருந்து துக்கம் கொடுப்பாங்க, சிலர் போய் துக்கம் கொடுக்குறாங்க. இப்ப நாம கலைகளை கற்றுக்கொள்கின்றோம். பக்தியிலும் மகிமை ஒரே ஒரு ராம், அதாவது பரம்பிதா சிவ் பாபா பரமாத்மாவுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அவரை மட்டுமே அனைவரும் நினைவு செய்கின்றனர். உண்மையிலேயே பக்தியும் ஒரே ஒருவருக்காகத்தான் செய்ய வேண்டும். அவர் ஒருவர்தான் உங்களை பூஜைக்குரியவராக ஆக்குகின்றார். நீங்கள் முதலில் ஒரே ஒரு சிவ தந்தைக்கு மட்டுமே பூஜை செய்தீர்கள். அது சத்தோ பிரதானமான பக்தி என்று சொல்லப்படுகின்றது. பிறகு ஆத்மாவும் சத்தோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ ரஜோ தமோ ஆகின்றது. நாம் பூஜாரிகளாக ஆகிவிட்டோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் முதலில் ஒரு சிவ தந்தையை மட்டுமே பூஜை செய்தீர்கள். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே சென்றது. பக்தியும் சத்தோ பிரதானத்திலிருந்து சத்தோ ரஜோ தமோவாக குறைந்தது. சத்தோ பிரதான பக்தி, அப்புறம் சத்தோ ஆச்சு, ரஜோ ஆச்சு, அப்புறம் இன்றைய பக்தி தமோ பிரதானமா இருக்கு. முழு நாடகமும் உங்களை வைத்துதான் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்களே பூஜைக்குரியவர்கள். நீங்களே பூஜாரிகளாக ஆகி முழு 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். இதுதான் கதையாகும், நம்ம கதை. அதைத்தான் சிவ தந்தை அமர வைத்து புரிய வைக்கின்றார். நீங்கள் 84 பிறவிகளை எப்படி எடுத்தீர்கள்? உங்களுடையதுதான் கணக்கிடப்படுகின்றது. யார் முதலில் பூஜைக்குரிய தெய்வீ தேவதைகளாக ஆகின்றார்களோ அவர்களே பூஜாரிகளாக ஆகின்றார்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். நான் கல்ப கல்பமாக உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். மேலும் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றேன். ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். கீதையில் தவறுதலாக ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று எழுதிவிட்டார்கள். பகவான் ஒரே ஒருவர் தான் இருக்க முடியும். கல்லு முள்ளு அணுவிலும் பகவான் இருக்கின்றார் என்று சொல்றாங்க. ஆனால் அவ்வாறு இருக்க முடியாது. பகவானின் மகிமை அளவற்றது. ஹே பாபா, உங்களது வழிமுறைகள் தனிப்பட்டது என்று சொல்கின்றோம். அதாவது என்ன ஸ்ரீமத் அடைகின்றோமோ அது தனிப்பட்டது என்று கூறுகின்றனர். கதி சத்கதியின் வள்ளல் பரம்பிதா சிவ பரமாத்மா என்று தந்தையை கூறும் பொழுது புத்தி மேலே செல்கின்றது. துக்கமான நேரத்தில் அவரது நினைவுதான் வருகின்றது. ஒருவேளை ராமர் சீதை புத்தியில் இருந்தா முழு ராமாயணமும் புத்தியில் வந்துவிட வேண்டும். அந்த ஒரே ஒரு தந்தையைத்தான் நீங்கள் அழைக்கின்றீர்கள். ஒரு தந்தையை தவிர வேறு எந்த சாக்கார மனிதனோ அல்லது ஆக்கார தேவதைகளிடமோ புத்தியை செலுத்தக்கூடாது. பதித பாவனர் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே ஆவார். எந்த சத்சங்கத்தில் சென்றாலும் பதித பாவனர் சீதாராம் என்றுதான் பாடுகின்றனர். எந்த அர்த்தமும் கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் மகிமைகள் ஆகும். அனைவரும் ராவணனின் சிறையில் இருக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் அதிகம் அலைகின்றனர். இங்கு அலைவதற்கான எந்த விஷயமும் கிடையாது. குழந்தைகள் கருத்துக்களை புத்தியில் நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும். படிப்பை தினமும் படிக்க வேண்டும் என்று சிவ தந்தை புரிய வைக்கின்றார். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால காலையில் வர முடியவில்லை எனில் மதியம் வந்துருங்க. மதியம் வர முடியலையா மாலையில வாங்க. ஒரு நாளைக்கு எப்படியாவது படிச்சுடுங்க. கிளாஸ்க்கு வர முடியல அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த ஆன்லைன்லயாவது கேட்டுருங்க. யாரையும் நாம தொந்தரவு செய்யக்கூடாது. முழு நாளும் இருக்கின்றது.
எந்த நேரத்திலாவது நீங்க இப்போ மொபைல் முரளி வருது, ரிட்டர்ன்ல வருது, ஆடியோ வருது, வீடியோ வருது, நிறைய முரளி வருது. ஏதாவது ஒரு ஒரு முறையாவது என்ன பண்ணணும், கிளாஸ் போய் உட்காந்து முரளி கேட்கறது அது ரொம்ப சிரேஷ்டமானது. அப்படி போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க மறக்காம இந்த முரளிய தயவு செஞ்சு கேளுங்க. இந்த முரளி தான் நம்மளுக்கு உணவு. இந்த உடலுக்கு எப்படி ஆக்ஸிஜன், பிராணம் முக்கியமோ, அதே போல தான் நம்ம உயிருக்கு ஆக்ஸிஜன் முரளி தான். இந்த சகோதரிகள் காலையிலிருந்து மாலை வரை சேவையில் இருக்கின்றனர். முழு நாளும் சேவை நிலையம் திறந்தே இருக்கின்றது. மார்னிங்கும் இருக்கு கிளாஸு, ஈவினிங்கும் இருக்கு. உங்களால சப்போஸ் காலையில கிளாஸ்க்கு வர முடியலன்னா மாலை வகுப்புல அவசியம் அட்டன் பண்ணுங்க. யாரு வந்தாலும் சகோதரிகள் உங்களுக்கு முரளி எடுப்பாங்க. உங்களுக்கு 2 தந்தைகள் இருக்கின்றனர் என்பதை சற்று சிந்தனை செய்யுங்கள் என்று புதுசா கோர்ஸ்க்கு வரவங்களுக்கு சொல்லணும். துக்கத்தின் போது வீட்டுல ஒரு அப்பா இருந்தாலும் கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அப்பான்னு சொல்றாங்க. தந்தையே, தாயும் நீயே, தந்தையும் நீயே, எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லை, நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு போய் நிக்கிறாங்க. சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாங்க. ஆனா வீட்டுல ஒரு அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க. ஆனா கோவிலுக்கு போறாங்க. மனசுல இருக்கிற கவலையெல்லாம் கோவில்ல தான் போய் சொல்றாங்க. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தற்பொழுது சிவ தந்தை கூறுகின்றார். நம்ம கடவுள் யாருன்னு தெரியாதப்பவே கடவுள் முன்னாடி போய் நின்னோம், சிவலிங்கத்துக்கு முன்னாடி. இப்ப எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? மரணம் என்பது எதிரிலேயே இருக்கின்றது. இது அதே மகாபாரத யுத்தமாகும். கோட்டீஸ்வரர்கள், செல்வந்தர்கள் பெரிய பெரிய மாளிகைகளை உருவாக்கலாம். ஆனால் அதுவெல்லாம் இருக்க போவது கிடையாது. இவை அனைத்தும் ஒரு நாள் அழிந்துவிடும். கலியுகத்தின் ஆயுள் 1,00,000 வருடங்கள் என்று அவர்கள் நினைக்கின்றனர். இதுதான் காரிருள் என்று கூறப்படுகின்றது. யாரிடத்திலாவது பணம் இருக்கின்றது எனில் கட்டடம் கட்டவா என்று கேட்கின்றார்கள். பணம் இருந்தா தாராளமா கட்டுங்க, அது அழியும் போது அழியட்டும், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழுங்க. நம்மனா சத்தியுகத்துல எப்படி இருந்தோம்? நம்மனா ரெண்ட் வீட்டுல இல்லை, குடிசை வீட்டுல இல்லை, அவ்வளோ பெரிய மாட மாளிகையில இருந்தோம் இல்லையா? ஆனா எப்படி இருந்தோம்னா, ராஜா மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாலும் மனசுல எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் இயற்கையா இருக்கும். ரிஷியா இருந்தோம். அதனாலதான் ராஜ ரிஷி அப்படின்னு சொல்றோம். அதனால நீங்க பைசா இருந்தா தாராளமா வீடு கட்டுங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா அந்த வீடு நம்மளுக்கு சொந்தம் இல்லை. அது புத்தியில செட் பண்ணிக்குவாங்க, இது சிவபாவோட வீடு, இந்த உடல் சிவனுடையது, உடல் மனம் பொருள் எல்லாம் ஈஸ்வரனுடையது. ஆனா யூஸ் பண்ணுங்க, அந்த வித்தவுட் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. பற்று இல்லாமல் எல்லா பொருளையும் யூஸ் பண்ணுங்க. பணமும் இல்லாட்டி என்ன ஆகும்? ஒரு நாள் மண்ணோட மண்ணா தானே போகுது. உங்களுக்காவது யூஸ் ஆகட்டுமே. இது தற்காலிகமானது. இல்லையெனில் மொத்த பணமும் சென்றுவிடும், எதுவுமே இருக்காத. ஆகையினால நன்றாக கட்டுங்கள். பிறகு அதில் இப்போ வீடு கட்டுறீங்கன்னா கட்டும் போதே ஒரு பிளான் போடுங்க. ஒரு கீதா பார்சலை செட் பண்ணி கட்டிடுங்க. பாபாவுக்கு ஒரு ஃப்ளோர் கொடுத்துருங்க, நீங்க ஒரு ஃப்ளோர்ல இருங்க, சேவை நடக்கட்டும். எங்களுக்கு ஃபுல் ஃப்ளோர் கொடுக்க முடியாதுன்னா ஒரு ரூம் கொடுங்க, அந்த ரூம்ல கிளாஸ் நடக்கட்டும். ஆகையினால நன்றா வீடு கட்டுங்க, அதுல கொஞ்சம் கீதா பாடசாலைக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. யார் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தாலும், அந்த கீதா பாடசாலைக்கு வந்தாலும் அவர்களை உங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்கிவிட வேண்டும். அளவிற்கு ஞான பிச்சை போடுங்கள், ஞான தானம் கொடுக்க சொல்றாரு. உங்களிடம் அளவே பண்ண முடியாத, அளவிட முடியாத அளவிற்கு ஞான செல்வம் இருக்கின்றது.
இந்த அளவிற்கு வேறு யாரிடத்திலும் இல்லை. உங்களிடத்தில் யாரிடத்தில் அதிக ஞான ரத்தினங்கள் புத்தியில் நிறைந்திருக்கின்றதோ அவர்கள்தான் அனைவரையும் விட மிகப்பெரிய செல்வந்தர்கள். யாரோடைய மனசுல நாலேஜ் அப்படின்ற செல்வம் அது நிறைஞ்சு இருக்கோ அவங்கதான் மிகப்பெரிய செல்வந்தர்கள். யார் வந்தாலும் நீங்கள் அவர்களது பையை நிரப்பி விடுங்கள். உங்களிடத்தில் அந்த அளவிற்கு பொக்கிஷங்கள் இருக்கின்றன. வாருங்கள், நாம் உங்களை சதா சுகமாக சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைவதற்கான வழியை கூறுகின்றோம் என்று ஒரு பலகை வைத்து விடுங்கள். போர்டு வைக்க சொல்றாரு. ஆனால் குழந்தைகளிடம் அந்த போதையே இருக்கிறது இல்லையே, எப்படி வைப்பாங்க? இங்கு போதை அதிகரிக்கின்றது. பாபா சொல்லும் போது போர்டு வைக்கலாம், பிளான்லாம் ஓடுது. அப்புறம் வெளியில் சென்றதும் மறந்து விடுகின்றனர். ஆர்வம் இருக்க வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுக்கு வழி கூற வேண்டும். அதன் மூலம் படகு கரை ஏறி விட வேண்டும். உங்களிடத்தில் மிக உயர்ந்த செல்வம் இருக்கின்றது. யார் யாசித்து வந்தாலும் செல்வந்தர்கள் வந்தாலும் நீங்கள் அவர்களுக்கும் அதிக ரத்தினங்களை கொடுக்க முடியும். பாபா இங்கு போதை அதிகரிக்க செய்கின்றார். பிறகு சோடா வாட்டர் போல ஆகிவிடுகின்றீர்கள். பாபா அழிவற்ற ஞான ரத்தினங்களால உங்களுடைய பையை நிரப்பி விடுகின்றார். ஆனால் வரிசை கிரமம் இருக்கின்றது. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கின்றதோ அவர்கள் முழுமையாக தாரணை செய்து விடுகின்றனர். முயற்சி செய்து நீங்கள் நிரந்தரமாக இறை நினைவில் இருங்கள் என்று பாபா சொல்கின்றார். சென்டருக்கு சென்று ஒரு இடத்தில் அமர வேண்டும் என்பது கிடையாது. நடந்தாலும் காரியங்களை செய்தாலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் உள்ளம், அதாவது புத்தி யோகம் தந்தையிடம் இருக்க வேண்டும். தந்தையின் நினைவின் மூலம் உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படும். 21 பிறவிகளுக்கு நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை அளிக்கின்றார். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாக இருக்கின்றது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என்னை நினைவு செய்தால் உங்களது ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். தந்தையை நினைவு செய்தால் போதை அதிகரிக்கும். நம்மை போன்ற செல்வந்தர்கள் உலகில் யாருமே கிடையாது. தந்தையின் நினைவு இல்லையில் செல்வம் எங்கிருந்து வரும்? சொர்க்கத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கும். சாஸ்திரங்களில் எவ்வளவு கட்டு கதைகளை எழுதி வைத்து விட்டார்கள். ராமராஜ்யம் ராமராஜ்யம் என்று கூறுகின்றனர். நல்ல தர்மம் இருந்தது. பிறகு ராமரின் சீதையை அபகரிக்கப்பட்டாள் என்றும் குரங்குகளின் சேனை பயன்படுத்தப்பட்டது என்றும் கூறப்படுகின்றது. முன்பு நாமும் படித்து வந்தோம், எதையும் புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது முன்னாடி நாம இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் படிச்சிருக்கோம்ல, அப்போ ஒண்ணுமே புரியல. ஆனா இப்ப அந்த ஞானத்தை கேட்டதுக்கு அப்புறமா அந்த ஒவ்வொரு ராமாயணத்திலயும் சரி மகாபாரதத்திலயும் சரி எவ்வளவு ஆழமான ரகசியங்கள் இருக்கு, இதை நாம இப்ப புரிந்து கொள்கின்றோம். எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை எழுதியிருக்கின்றனர். நான் இயற்கை தத்துவங்களை, அதாவது சரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று சிவ தந்தை கூறுகின்றார். திருமூர்த்தியிலும் பிரம்மா விஷ்ணு சங்கரை காண்பிக்கின்றனர். ஆனால் விஷ்ணு யார், எங்கு இருக்கக்கூடியவர் என்பதையும் புரிந்து கொள்வது கிடையாது. விஷ்ணுவின் கோவிலை நர நாராயணன் கோவில் என்றும் கூறுகின்றனர். ஆனால் எந்த அர்த்தத்தையும் புரிந்து கொள்வது கிடையாது. விஷ்ணுவின் 2 ரூபம்
லக்ஷ்மி நாராயணன் ஆகும். அவர்கள்தான் சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்தனர். இப்பொழுது நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவதைகளாக ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். யார் வந்தாலும் இவர்கள் பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் என்று கூறுங்கள். ஆக பிரஜாபிதா பிரம்மா அனைவருக்கும் தந்தை ஆகிவிடுகின்றார். அதிகமான பிரஜைகள் இருக்கின்றனர். பெயர் கேள்விப்பட்டுள்ளீர்கள் அல்லவா? பகவான் பிரம்மாவின் மூலமாக பிராமணர்களை படைத்திருக்கின்றார். தந்தை குழந்தைகளுக்கு அவசியம் ஆஸ்தி கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றனர். நீங்கள் சிவ பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்றீர்கள். ஒன்று லௌகீக தந்தை, மற்றொருவர் பாரலௌகீக தந்தை ஆவார். இப்பொழுது உங்களுக்கு இந்த அலௌகீக தந்தை பிரம்மா பாபா கிடைத்திருக்கின்றார். அவர் வைர வியாபாரியாக இருந்தார். இவர் எதையுமே அறியாமல் இருந்தார். இவரது பல பிறவிகளின் கடைசி பிறவியிலும் கடைசி நேரத்திலும் பிரம்மா பாபாவுடைய லாஸ்ட், அதாவது 60 வயது வானப்பிரஸ்த நிலை அடையும் பொழுது சிவ தந்தை பிரவேசம் செய்கின்றார். இவருக்கு தான் கூறுகின்றார், நான் வானப்பிரஸ்திக்கான வழக்கம் கூட இந்த பாரத நாட்டுல இருக்கு. அந்த காலத்துல 60 வயசு ஆனா கோவில் குளம்னு போவாங்க. முடிஞ்ச ஆசிரமத்துல தங்குவாங்க. அதுக்கு வானப்பிரஸ்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. 60 ஆண்டுகளுக்கு பிறகு குருக்களிடம் சென்று விடுவர். தந்தை சிவ தந்தை பிரம்மா பாபாவுக்கு 60 வயது ஆன பிறகு அவருடைய உடலில் பிரவேசம் செய்து, இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார். அனைவரும் முக்தியை விரும்புகின்றனர். ஆனால் யாரும் முக்தியை பற்றி அறியவில்லை. யாரும் பிரம்மத்தில் ஐக்கியமாகிவிட முடியாத இது சிருஷ்டி சக்கரமாகும். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். அனைவரும் நடித்தே ஆக வேண்டும். இது ஞான நடனம் எனப்படுகின்றது. அவர்கள் உடுக்கை அடிக்கிறாங்களே, அதாவது சங்கர் உடுக்கை வாசிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உடுக்கை அடிச்சுக்கிட்டே அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுவாரு இல்லையா? அப்படிதானே சொல்லியிருக்காங்க பக்தி மார்க்கத்துல. நடராஜர் நடனம் புரிவாரு. சூக்ஷ்ம வத்தன வாசி சங்கர் உடுக்கை எப்படி வாசிப்பாரு? உடுக்கை சூக்ஷ்ம உலகத்துல சவுண்டே கிடையாது. சூக்ஷ்ம உலகத்துல சவுண்டே கிடையாது. எப்படி உடுக்கை வாசிப்பாரு? பாபா சொல்றாரு, நீங்க வானர சேனைகள், உங்களை யூஸ் பண்ணி தான் சீதைகளை மீட்கிறாரு ராவனுடைய சிறையிலிருந்து. உங்கள் முன் பாபா ஞான உடுக்கை வாசித்து கொண்டிருக்கின்றார். இது ஞான உடுக்கை, ஸ்தூல உடுக்கை சத்தம் கிடையாது. இது ஞான உடுக்கை. உங்களுக்கு சிவ தந்தை ஞானத்தை போதிக்கின்றார். இப்பொழுது உங்களது முகம் மற்றும் தோற்றம் இரண்டும் சீராகி கொண்டே இருக்கின்றது. காமசிதையில் அமர்ந்து நீங்கள் கருப்பாக ஆகிவிட்டீர்கள். பாபா மீண்டும் உங்களை ஞான சிதையில் அமர வைத்து முகம் மற்றும் தோற்றம் இரண்டையும் மாற்றி கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்கிவிடுகின்றார். இங்கு பாபா எவ்வளவு போதையை ஏற்படுத்துகின்றார். பிறகு ஏன் போதை குறைய வேண்டும்? அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணிடுங்க. இப்ப ஏத்தி விட்டார்ல, அதுல அப்படியே இருந்துருங்க அத்தீந்திரிய சுகத்துல. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்,
தந்தை கொடுத்த அளவற்ற ஞான செல்வத்தை தாரணை செய்து தன்னையும் செல்வந்தனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் அனைவருக்கும் தானமும் செய்ய வேண்டும். யார் வந்தாலும் அவர்களது பையை நிரப்பிவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையின் நினைவில்தான் நன்மை இருக்கின்றது. ஆகையால எவ்வளவு முடியுமோ நடந்தாலும் சரி, காரியங்களை செய்தாலும் சரி, தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். சிவ தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். அனைத்து சம்பந்தங்களின் ரசனையை, அனுபவத்தை ஒரு தந்தையிடமிருந்தே பெற வேண்டும். வரதானம், எப்பொழுது பிஸியாக இருக்கும், எப்பொழுதும் பிஸியாக இருக்கும் விதியின் மூலம் வீண் எண்ணங்கள் என்ற புகாரை முடிவுக்கு கொண்டு வரும் சம்பூர்ண கர்மாதீத நிலை அடைபவர் ஆகுக. சம்பூர்ண கர்மாதீத நிலையை அடைவதற்கு வீண் சங்கல்பங்களின் புயலே தடையை ஏற்படுத்துகின்றது. இந்த வீணான எண்ணங்களின் புகாரை முடிக்க உங்களது மனதை எப்பொழுதும் பிஸியாக வைத்திருங்கள். நேரத்தில் முன்பதிவு செய்யும் முறையை கற்றுக்கொள்ளுங்கள். நான் நாள் முழுவதும் மனதை எங்கெல்லாம் பிஸியாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். தினமும் உங்கள் மனதை 4 விஷயங்களில் ஈடுபடுத்துங்கள். 1. சந்திப்பு, ரூருகான், ஆத்மா பரமாத்மாவிடம் பேசிட்டே இருக்கணும். 2. வர்ணித்தல், சேவா, பாபாவுடைய மெசேஜ் 4 பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று பாபாவுடைய ஆன்மீக உரையாடல், 2வது நம்ம மற்றவங்களுக்கு ஞானத்தை சொல்றது. 3. மக்ன அவஸ்தா, மூழ்கி இருத்தல், பாபாவுடைய அன்புல மூழ்கிய நிலை. 4. ஈடுபாடு, லகன், அந்த பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கும் பொழுது அந்த லகன் ஏற்படும். பாபா மேல உண்மையான ஈடுபாடு ஏற்படும். இதன் மூலம் நேரம் வெற்றிகரமாக மாறும் மற்றும் வீணான புகார்கள் முடிவுக்கு வரும். ஸ்லோகன், வெற்றியை இறைவனின் பிறப்புரிமையாக கருதுபவர்களே சதா மகிழ்ச்சியான மனநிலையில் பிரசன்னமாக இருக்க முடியும். வெற்றி இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பிறப்புரிமை, பர்த் ரைட்டு அப்படின்னு நினைக்கணும். அப்பதான் மகிழ்ச்சியான மனநிலையில் சதா பிரசன்னமாக இருக்க முடியும்.